அண்மைச் செய்தி. சிங்கப்பெண் அதிரடிப்படையின் பிரத்யேக உதவி எண் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடர்பு கொள்ள 1091 என்ற பிரத்யேக உதவி எண் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், இது குறித்த மேலும் கூடுதல் விவரங்கள். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடர்பு கொள்வதற்காக 1091 என்ற பிரத்யேக எண்ணை தமிழக காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால் கடந்த ஜூன் 9 சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டது. குறிப்பா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்றதும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கையெழுத்திட்ட முதல் 3 முக்கிய கோப்புகளில் இந்த அதிரடிப்படை உருவாக்கமும் ஒன்றாகும். தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முழுமையான பாதுகாப்பான மாநிலமாக மாற்றும் வகையிலும் பொது இடங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் வேலை பணியிடங்கள் பெண்களுக்கு கண்காணிப்பை தீவிரப்படுத்தி அவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை முழுவீச்சு செயல்படுத்தவும் தமிழக அரசு 357 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியதாகவும் சிறப்பு அதிரடிப்படையின் தலைவராக ஐஜி பவானிசாகர் அவர்கள் நியமிக்கப்பட்டார். தொடர்ச்சியாக பல்வேறு காவல்துறை அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுக்கும் வகையிலும் பாதிக்கப்பட்ட உடனடி காவல் உதவி வழங்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில் சிறப்பு அதிரடிப்படைக்கு பிரத்யேக எண் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. 1091 என்ற உதவி எண் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கான பிரத்யேக உதவி எண்ணாக அறிவிக்கப்பட்டு 112 என்ற அவசர கால உதவி எண்ணுடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அவசர காலங்களில் தகவல் பரிமாற்றம் வேகமாக நடைபெறுவதுடன் சம்பவ இடத்துக்கு உடனடியாக காவல் உதவி வழங்கப்படுவதற்காக உறுதி செய்யப்படும் வகையில் இது வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் காவல் உதவி எளிதாகவும் விரைவாகவும் பெறும் வகையில் இந்த 1091 என்ற ஒரே உதவி எண் மூலமாக நேரடியாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை தொடர்பு கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதற்காக மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்காக கூடுதல் பிரத்யேக அழைப்பு ஏற்கும் வசதிகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் 24 மணி நேரமும் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் செயல்பட்டு பயிற்சி பெற்ற காவலர்களால் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இக்கட்டுப்பாட்டு அறை புகார்களை பெற்று உடனடியாக நடவடிக்கையை ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கு இது செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1091 உதவி எண்ணிற்கு அழைப்பு வந்தவுடன் தகவல் உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட கட்டுப்பாட்டு அறைக்கும் அருகில் உள்ள சிங்கப்பெண் ரோந்து அதிரடிப்படை அல்லது ரோந்து குழுவிற்கு அனுப்பப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து செல்லும் காவலர்கள் பாதிக்கப்பட்டிருக்க தேவையான பாதுகாப்பு மற்றும் உதவியை வழங்கி தேவையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதை உறுதிப்படுத்துகிறது. இந்த கண்காணிப்பு மூலமாக செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1091 உதவி எண்ணை 112 அவசர கால உதவி சேவையுடன் ஒருங்கிணைப்பதன் மூலமாக தகவல் பரிமாற்றமும் வேகமாக நடைபெறுவதோடு ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட்டு அவசர காலங்களில் இன்னும் விரைவான காவல் உதவி வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் தாங்கள் எதிர்கொள்ளும் தொந்தரவு, வன்முறை, குடும்ப வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல், பின்தொடர்தல், மிரட்டல் அல்லது உடனடி காவல் உதவி தேவைப்படும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தயக்கமின்றி 1091 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூழலை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான உருவாக்கத்திற்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் செயல்பாடுகள் மற்றும் அதன் பிரத்யேக 1091 உதவியின் மூலம் தமிழ்நாடு காவல்துறை தனது முழுமையான அர்ப்பணிப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரத்யேக எண்ணை அறிவித்தது மூலமாக சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு தொடர்பு கொள்வதற்கு இதனை தொடர்பு கொள்ளலாம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.